السلام ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآتوا حقه يوم حسابه إلى آخر الآية. صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم أحسنوا أموالكم بالزكاة. صدق صلى الله عليه وسلم. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைவருக்கும் ஜகாத் எனக்கூடிய தொனிப்பொருளில் அதனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாயில் பைத்து ஜகாத் நிதியத்திலிருந்து பைத்து ஜகாத்துடைய உறுப்பினர்கள், பள்ளி நிர்வாகிகள், ஜமீயத்துல் உலமாவுடைய தலைவர், உபக்குழுக்கள் அனைவர்களும் மற்றும் இந்த வயலுடைய பொறுப்பதிகாரிகள், வயல் உரியவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை 50 கடமைகள் கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மார்க்கம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற 50 கடமைகள். அதில் ஒன்று மிக பிரதானமானது ஜகாத்துடைய கடமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுடைய பகுதிகளில் கண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளம் இந்த வயலுடைய வளம். இது அறுவடை செய்ததும் அதனுடைய ஹக்குகளை கொடுப்பது, அதில் உள்ள கழிவுகளை அகற்றுவது நம்முடைய ஜகாத், நம்முடைய செல்வம் பெருகுவதற்கான வழியாகவே இருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்று இந்த வயல் வெட்டக்கூடிய இடத்துக்கு கலவிக்கே வந்திருக்கிறோம். உலமாக்கள், பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள், என்னுடைய உரிமையாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதற்கு நாம் ஒன்று சேர்ந்த நோக்கம் என்னவென்றால், ஏழைகளுடைய வரியாகிய, ஏழைகளுடைய தேவைகளாகிய அந்த செல்வத்தை, இந்த ஜகாத்துடைய செல்வத்தை பூர்ணமாக கொடுப்பது கொண்டுதான் நம்முடைய செல்வம் பாதுகாக்கப்படும். அல்லாஹு தஆலா இதனை வளர்ப்பதற்கான ஒரு வழியாக வைத்திருக்கிறான். செல்வத்தை பெருக்குவதற்கான வழி செல்வத்தை பெருக்குவதற்கான வழியாகவே இருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்று நோன்புடைய மாதம், ரமலானுடைய காலம், நோன்புகளை நோற்றவர்களாக அதிகாலை நேரத்தில் வயல்கள் வெட்டுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்லொரு சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டவர்களாக உங்களுடைய இந்த வயல்களிலிருந்து அறுவடை செய்து அவைகளிலிருந்து அதனுடைய கடமைகள் எவ்வளவு எது என்று உரிய முறையில் அனுமானம் செய்து அதனுடைய ஜகாத்தை பைத்து ஜகாத்துடைய நிதியத்துக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கிறோம். சுமார் எங்களுடைய சாய்ந்தமருது பைத்து ஜகாத்தை பொறுத்தமட்டில் 1997ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு இன்று சுமார் 2026ஆம் ஆண்டு வரை அது வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பகுதியான மனிதர்கள், மக்கள்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஏராளமானவர்கள் பெறுவது தேவையாக இருக்கிறது. அதனால் சுமார் இதுவரைக்கும் ஒரு 300-400 மூடைகளை வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கடமைகளை நாம் உரிய முறையில் கணிப்பீடு செய்து நிறைவான உங்களுடைய ஜகாத்தை தந்து ஏழைகளுடைய கட்டணங்களை உழைக்க வேண்டும் என்று வேண்டியவராக இந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم خذ من أموالهم صدقة صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னால் பேசிய ரோபியா சத் அவர்கள் பேசியதை போல எங்களுடைய ஜக்காத்தில் சாய்ந்தமருது மாளிகைக்காடுக்குரிய ஜக்காத்து நிதியம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக செயற்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் முதலாவது தடவையாக இன்று வயல்வெளியை நோக்கி வந்து உரிய ஜக்காத்தை பெறுவதற்காக ஒரு விழிப்புணர்வு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை காலமும் எங்களை தேடித்தான் ஜக்காத்தை கொண்டு தந்திருக்கிறார்கள். இந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் முடியுமானவரை ஜக்காத்து நிதியம் அந்த பங்குகளை எடுத்து உரியவர்களுக்கு சேர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஊரை பொறுத்தளவிலே இன்னும் பல தேவைகளுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய செயற்பாட்டை இன்னும் விரிவுபடுத்தி நாங்கள் முதல் முறையாக இந்த வயல்வெளியிலே இறங்கி உரியவர்களுக்கு ஜக்காத்தை பெறுமாறு மிகவும் அன்பாகவும் கனிவாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ் எங்கள் மீது விதித்திருக்கிற கடமைகளிலே முக்கியமான ஒரு கடமை எங்களுக்கு வரக்கூடிய அழிவுகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது விதித்திருக்கின்ற இந்த கடமையை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். ஒரு தொழுகை எவ்வாறு 4 ரக்காத் உள்ள தொழுகையாக இருந்தால் 4 ரக்காத்தையும் நாங்கள் சரியாக
ஒரு ரக்காத்து தொழா ஒரு குறைவில்லாமல் தொழுதால்தான் அந்த தொழுகை நிறைவேறும் என்றது போன்றுதான் இந்த ஜக்காத்தும் கூட. இந்த ஜக்காத்தில் நாங்கள் எத்தனை ஏக்கர் இருக்கிறதோ, எவ்வளவு நெல் மூடை காணுகிறதோ, அந்த அடிப்படையிலே 20க்கு 1 என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் சரியான முறையிலே கணக்கிட்டு இந்த ஜக்காத்தை வழங்குகிற போதுதான் எங்களுக்கு உரிய ஜக்காத்தை சம்பூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக ஆகுவோம். அடிப்படையிலே பல முறை நாங்கள் இதற்குரிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் தேவையானவர்கள், இது விவரம் அறியாதவர்கள் எங்களிடத்திலே கேட்டு உலமாக்கள் இருக்கிறார்கள். இந்த உலமாக்களிடத்திலே விவரங்களை அறிந்து உங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜக்காத்து நிதியத்துக்கு உங்களாலான முடியுமான பங்களிப்பை செய்து நம்மை சார்ந்த சமூகத்துக்குமான உதவிகளை செய்து நம்முடைய சமூகத்தையும் கீழ்மட்டத்திலிருந்து ஒரு நடுநிலைக்கு கொண்டுவதற்கு உங்களாலான முயற்சிகள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன். ஆகிறது அவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இதுவரை காலமும் இல்லாமல் மிக நீண்ட நாள்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்கள்னு சொல்லலாம், அதன் பிற்பாடாக நமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளியிலிருந்து சக்காத் அறப்படுவதற்கான முக்கிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது அந்த கள விஜயத்தை நமது வயல்களில் அவர்கள் நமது காலடியிலே வந்து அதை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத் செய்ய வேண்டும். விவசாயிகளாக இவர்களுக்கு அவர்கள் வரும்போது முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கும். உலக காலம் சக்காத் பரதான கடமை இல்லாமல் தெரியாதவர்களாக உலக காலம் இருந்து போன்று உங்களுக்கு தெரியும். இப்போ வருகின்ற இந்த 8 அழிவுகள் நமக்கு தாங்க இல்லாமல் இருக்கின்ற பாதிக்கப்பட்டவை ஏன் பெறுகிறது இதுவரை நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம். இப்படியான அழிவுகள் ஏன் பெறுதுங்கிறது சிந்திக்காமல் எல்லோருடைய எண்ணமும் சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது என்றால், பணமும் காதையும் சேர்க்க வேண்டதுலாம் இருக்கு. பணமும் காதையும் சேர்க்கத்தான் வேண்டும், அதை எந்த வழியில் சேர்க்க வேண்டும், ஹலாலான முறையில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாரிடமும் இல்லை. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனி இந்த முறையிலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை, இப்படியான விஷயங்களை தெரிவு செய்து எதிர்காலத்தில் புதியான சக்காத் அறவுடுகளை அவர்கள் நமது காலடிகளை வரும்போது தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி ஒரு சக்காத்துக்கு ஆறாக நாம் கொடுக்கணும் சொல்லி பூரணமாக கணக்கு பார்த்து சரியான உரியவர்கள் உரிய முறைப்படி கொடுக்க வேண்டும். அப்படி அல்லாது போனால் குத்தகை கர்த்தாக்கள் மற்ற ஒட்டி பூமி என்று எல்லா இதில் சேர்ந்து ஒருவர் விவசாயம் பண்ணினால் அவர் அதுக்குரிய சக்காத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது இஸ்லாமிய சட்டம், கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை பாதிப்புகளும் நிறைய ஏற்பாடு இருக்கிறது. எல்லாருக்கும் பார்க்க தெரியுது. அல்லாவுடைய சோதனை இது இயற்கையான வந்தது, மனிதனால் செய்யப்பட்டது. ஆகையான இந்த விழாய் விபத்துகள் நம்மளை வட்டையை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கலைவுகளை விஜயம் செய்வதற்கு இப்படி ஏற்பாடு எப்படி செய்யப்பட்டிருக்கின்றா, பரவங்கண்டம், உலாக்காடு செய்யப்பட்ட கடற்கண்டம், மாநாகம், ஆமவட்டை, சாலம்பை, இப்படியான நமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசத்துக்கு உட்பட்டு அப்படியான விவசாயிகளுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அயலூரவர்களும் நமது ஊரவர்களும் காணி எடுத்தவர்கள், குத்தகை எடுத்தவர்கள், நமது ஊர் காணி அயலூரவர்களும் எடுத்தவர்கள், அவர்களும் இதிலே பங்கு கொள்ள வேண்டும். எல்லோருடைய வயலுக்கும் வருவார்கள். நீங்கள் முகம் சுளிக்காமல் அவர்கள் தருகின்ற அந்த ஒரு சிவில் பொறிக்கப்பட்ட ஒரு பேக்கொண்டை தருவார்கள். அதில் நீங்கள் வாங்கி கொண்டு உங்களால் வேண்ட அளவு நீங்கள் சக்காத்தை கணக்கு பார்த்து கூட சதக்காவலியாக வந்து சேர்கிறதுக்காக உங்களுக்கு வேண்ட அளவு உங்களால் எவ்வளோ வேணுமோ அந்த இன்ஷா அல்லாஹ் அதை கொடுத்து நீங்கள் எவ்வளோ உதவி செய்யுங்க. வருங்காலத்தில் விவசாயம் இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு பரக்கத்துடையதாக செய்வதற்கு வல்ல இறைவன் அருள்வாயாக. ஆமீன். الحمدلله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد يا أفضل الأفضلين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يا الله ربي ரஹ்மானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நோற்றவர்களாக உன்னுடைய ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக தயாரானவர்களாக யா அல்லாஹ் நாங்கள் அனைவரை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய முயற்சிகளை கபூல் செய்வாயாக.
செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உன்னுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான இந்த ஜக்காத்தை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த விவசாயிகளுக்கு யா அல்லாஹ் வழங்கி வைப்பாயாக. உன்னுடைய அனுகூலம் இல்லாமல் எந்த அமலையும் செய்ய முடியாது. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இந்த சோதனைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக உன்னுடைய கடமைகளை சரியான முறையில் கணக்கிட்டு இதை நிறைவேற்ற நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உன்மேலும் இவ்வாறான உங்களுடைய உடைமைகளையும் விவசாய நிலங்களை குறிப்பாக பாதுகாப்பாயாக. இங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த முயற்சியை கபூல் செய்வாயாக. இதன் மூலமாக ஏழைகள் வறியவர்களுடைய துன்பங்களை துடைக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த விவசாயிகள் பெற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய அந்த விவசாயத்தின் பறக்க செய்வாயாக. அதிகமான இலாபங்களை கொடுப்பாயாக. நஷ்டங்கள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய கடமைகளை கணக்கிட்டு உரிய அளவை கொடுப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த எண்ணங்களை விவசாய உண்டத்திலே போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், கபூல் செய்வாயாக. நீங்கள் அனைவரை இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கபூல் செய்வாயாக. இதற்கான முழுமையான கூலியை அல்லாஹ் ஆখিরাத்திலே இங்கு சேமிப்பாக ஆக்கி வைப்பாயாக. இந்த முயற்சியின் மூலமாக பல கைராத்துகளை உண்டாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இந்த ரமலானுடைய நோன்பு அதிகமான அமல்களோடு இருக்கிறோம், அத்தனை நீ கபூல் செய்வாயாக. துஆவை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெரிய வட்டானை விட்டுட்டீங்க. சரியா? பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர்.